ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அடித்து ஊற்றுற மலைக்கு நல்லா சுட சுட கிறிஸ்பியான அவல் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். ஒரு டீ காஃபியோட சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன், 1 கப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு குட்டி ஸ்பூனில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை அதை நம்ம கழுவிட்டு கிள்ளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தக்கன உப்பு தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே அவல்லையும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா கையால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம அவல் ஊற வச்சதை பார்ப்போம். அது நல்லா ஊறி இருக்கு, அதை கையால் பிசைஞ்சு கொடுத்துக்குருவோம். மிக்சியிலலாம் நீங்கள் போட்டு அரைக்க வேணாம், சும்மா கையால் போட்டு பிசைஞ்சாவே போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கடலை மாவு பிசைஞ்சோம்ல, இது கூட நம்ம இந்த அவல் பிசைஞ்சதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அவல் பக்கோடா, சும்மா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்து கலந்துக்கிடுவோம். நல்லா பக்கோடா எடுத்து போடுற அளவுக்கு நம்ம கெட்டியாக கலந்து வச்சுக்கிறணும். இப்போ நல்லா கலந்து வச்சுக்கிட்டாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு பிணைஞ்சுக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக பிணைஞ்சு எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா உப்பு உரப்பு சேர்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிள்ளி போட்டால் அப்படியே பக்கோடாவாக வரணும். நம்ம சைஸாலாம் ஷேப்பாலாம் கிள்ளி போட தேவையில்லை, அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருவோம். நல்லா எண்ணெய் காயவும் நம்ம கலந்து வச்சுருக்க அவல் கலவையை எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நல்ல மழை, அதனால் இன்றைக்கி வீரமாக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாப்புல. சரி, அவளை வச்சு ஒரு பக்கோடா செஞ்சிடலாம் அப்படின்னு தானே இன்றைக்கி செய்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே போடுறதுனால. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அப்போத்தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுக்கும்போதே தெரியும், சவுண்டுலேயே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்கள்கிட்ட அவல் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இன்னொரு செட்டையும் நான் போட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லா ஊர்லேயும் மழை கொட்டுன்னு கொட்டுதுங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் சின்ன பிள்ளைகளாம் இப்போ லீவில் இருக்குங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் அவல் முட்டைக்கோசு ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பக்கோடா செஞ்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காப்பி டீ இருந்தால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாயை அதே எண்ணெயில் பொரித்து இந்த பக்கோடாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் பக்கோடா கிறிஸ்பியாக சுவையாக சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.